अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्ति गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரொம்ப நிறைய முக்கியமான பதிவுகள் கொடுத்துட்டுருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டுருக்கோம். அதுமாரி டெய்லி பலன், வார பலன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நிறைய பேர் அதில் அருமையான கமெண்ட் கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு அது தத்ரூபமாக பலிக்கவும் செய்யுதுன்னு சொல்லலாம். அதனால் இதை மேலும் மேலும் நல்லா எடுத்துன்னு போகிறக்காக புதுசாக இனி நிறைய லாங்குவேஜஸில் பண்ணலான் இருக்கோம். ஒன்று ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவோம். அது முழுக்க நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு கிரகம் இப்போது வக்கரமடைய போகிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்குமே அந்த குரு வக்கரகதியில் இருக்க போகிறது. சரி, வக்கரம் அடைஞ்சால் என்ன நடக்கும்? அதுவும் எந்த இடத்துல வக்கரமாகிறது? இப்போ கோச்சார் நிலைகளில் பார்க்கும் பொழுது சரி, இந்த குரு வக்கர பலன்களில் யாருக்கு நல்லது நடக்க போகிறது, யாருக்கு தீமை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 ராசிகளுக்கு டாப் கிளாஸ் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா நம்பர் 1 துலாம், நம்பர் 2 ரிஷபம். ஏன்னா இரண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறது அசுர குருன்னு சொல்லுவோம். ப்ரஹஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு தேவகுருன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிகள். ஸோ இந்த இடத்துல ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி அற்புதமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லுவோம். சரி, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் பட போகிறதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் குரு வக்கரம் அடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கப்படுது. பிப்ரவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 7ஆம் இடத்துல குரு வக்கரம்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தது, சனி வக்கரமாக இருந்ததுன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். மதிப்பு மரியாதை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். வியாபாரம் தொடங்கணும், ஆனால் தொடங்க முடியல, ஆனால் இப்போ தொடங்குவீங்க. நம்பிக்கை இல்லாத நிலைமைகள் இப்போ நம்பிக்கை உருவாகும். குடுக்கல் வாங்கல சக்ஸஸ் இல்லாத நபர்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை பிரிஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, இப்போ ஒன்று சேருவீங்க. மன நிம்மதியே இல்லை சார் வாழ்க்கையில், எப்போ போனாலும் பிரச்சனை சண்டைன்னு சொன்னீங்கன்னா இப்போ சரியாயிடும். அதே மாதிரி குழந்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார், 2ஆம் குழந்தை சார் அப்படின்னீங்கன்னா இப்போ அது ஒன்று சேருவீங்க, சரியாயிடும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை சார், யாருமே ஒரு நட்புங்கிறதே இல்லை சார் எனக்கு. இன்னொன்று என்னுடைய மூடுக்கு யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா விருச்சிக ராசியில் தான் நான் சொல்லியிருக்க மாதிரி அந்நியன் ரெமோ அம்பி 3மே உட்காந்துருப்பாங்களே. விருச்சிகத்துக்கு மட்டும் கிடையாது, கடகத்துக்கும் அப்படி தான், மீனத்துக்கும் அப்படி தான். அப்போ அதுலேருந்து எப்படி விடுபடுறது? அதுக்கான ஈக்குவல் பார்ட்னர் கிடைக்கணும்ல, ஒரு நட்பு உருவாகணும்ல, வயசானவங்களுக்கெல்லாம் உட்காந்து பேசுகிறக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ அதெல்லாமே சேரக்கூடிய ஏற்பக்கூடிய பிராப்தம் உண்டு. குழந்தைகள்லாம் இப்போ நல்லா மதிப்பாங்க உங்களை, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒரு வேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் பிரச்சனை, இன்ஃபேக்ட் சேர்ந்து வாழக்கூடிய யோகமே கம்மியாயிடும். பிரிதல் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகும். சில பேருக்கு அடிவயிறு உஷ்ணம் வயிற்றில் பிரச்சனை கொடுக்கும். சில பேருக்கு நம்பிக்கையோடு சில நட்பு இருப்பாங்க, அந்த நட்பு முறியும், வியாபாரம் அப்படியே படுத்துரும். அதனால் எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பயங்கரமாக பாதிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கடன் எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாமல் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவீங்க. ஒரு 4-5 மாதம் ஒரு மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று, மற்றவங்கள நம்பி நீங்கள் யாரை புதுசாக ஒரு ஆள் உங்கள்கிட்ட சவாசம் வச்சுப்பார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி உள்ளே வருவார். அது பெரிய ஒரு பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ளே கூத்தாடிட்டு போயிடுவார், கும்மி அடிச்சுட்டு போயிடுவாருங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் யாரையும் புது மனுஷால வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். மன நிம்மதியே இருக்காதுங்க. 7ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா மன நிம்மதி இருக்காது. யாரை பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நம்மளுடைய அணுகுமுறை பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி இருக்கும். எப்படி வேணால் சொல்லலாம். அதாவது
saree போய் முள்ளு மேலே விழுந்தாலும் முள்ளு போய் saree மேலே விழுந்தாலும் கிழிகிறது saree தான். அந்த மாதிரி தான். இதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியில் பாண்டிங் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அதுவும் ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்கனால நிறைய இஷ்யூஸ் கொடுக்கும். அதாவது மாமனார் மாமியார் அம்மா அப்பா இவர்கள் தலையீடு மூலியமாக அவங்க ஃபேமிலியில் குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இடத்துல சில இடங்களில் பேசாமல் இருப்பது கூட நல்லதுன்னு சொல்லிடலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரங்கள், அண்ணன் தம்பி சகோதரர்கள், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும், அவசரப்படக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். என்ன பண்ணால் உங்களுக்கு சால்வ் ஆகும்? முதல் விஷயம், நீங்கள் யாரை குருமார்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு பாத பூஜை செய்வது, மகான்களை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வருவது, அது பெரிய ஏற்றம் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிம்பிள் பரிகாரமே இதுதான். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரரையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.